ஆமாம், ஒரு அம்மா திடீர்னு என்று வீட்டுக்காரங்க என்னைய வீட்டு போட்டு வேற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த கதை தெரிஞ்சவங்க யாரோ இருக்கீங்களா? 2 பேருக்கு தெரியுது. நான் நினைக்கிறேன் ஆமோஸ் உங்களுக்கு தெரியும், மறந்துட்டீங்க. என் வீட்டுக்காரங்க என்னைய வீட்டு போட்டு வேற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, பிரிஞ்சு போன குடும்பத்தையெல்லாம் சேர்த்து வைப்பீங்கன்னு இந்த அம்மாள் சொல்லிச்சுதுங்க. குட். உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்டேன். என்ற பேர் தெய்வானைங்க. யார் கடவுளாக கும்பிட்றீங்க? முருகருங்க. முருடுக்கு எத்தனை ஒண்டாட்டிய மணிய? 2 ஒண்டாட்டிங்க. ஏன் சாமி குசும்பு சாமி, உங்களுக்கு தெரியாதா? முருகருக்கு 2 ஒண்டாட்டிங்கிற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாதாக்க? இப்போ நான் சொன்னேன், ஏன் கண்ணே நீ கும்பிட்ற கடவுளுக்கு மட்டும் 2 கொண்டாடிட்டுலாம் ஒன்ற வீட்டுக்கார கூடதா அப்படின்னா என்ற வீட்டுக்கார பண்ண சரின்னு சொல்கிறீங்களா? அப்போ தான் நான் சொன்னேன், உன் வீட்டுக்கார பண்ணுறது தப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனால் உன் வீட்டுக்கார பண்ண தப்புன்னா உன் கடவுள் பண்ண தப்புன்னு ஒத்துக்கணும். இல்லை உன் கடவுள் பண்ணது சரின்னா உன் வீட்டுக்கார பண்ணது சரின்னு ஒத்துக்கணும். நான் சொன்னது சரின்னு சொல்கிறவங்களை கைவிதுக்கு பார்க்கலாம். இப்போ கூட கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸுக்கே புரிஞ்சிருக்காது. ஏன்? கிறிஸ்தவங்க வந்த நோக்கம் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொண்டு வரதுக்காக இல்லை. எனக்கு கடந்து வந்த இடுப்பு வலி கடந்து போகுமா? கிறிஸ்டியன்ஸ்னாலே இப்போ அந்த தெய்வானை கதைக்கு 2வது வர்றேன். அன்னைக்கு பார்த்தா ஒரு அம்மா சர்ச்சுக்கே போக மாட்டாங்க, திடீர்னு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பேராச்சரியமாக இருக்குது. நீங்கள்லாம் ரொம்ப தீவிர இந்துவாக இருந்தீங்க, எப்படிமா சர்ச்சுக்கு? அதுவா, இடுப்பு பகுதியில் ஒரு வலி கடந்து வந்தது. அந்த கடந்து வந்த இடுப்பு வலி கடந்து போகும்படியாக நல்லுமாவடி பகுதிக்கு நாங்கள் கடந்து போயிருந்தோம். அப்பொழுது அண்ணன் கடந்து வந்து ஜெபித்த பொழுது ஒரு வல்லமை கடந்து வந்தது. அப்பொழுது கடந்து வந்த இடுப்பு வலி கடந்து போனது. இப்போ சர்ச்சுக்கு ஒழுங்காக கடந்து போக சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா கடந்து போன இடுப்பு வலி திரும்ப கடந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்னை கடந்து போக விடுங்க பிரதேஷ் சோதனை ஹால். இவங்க ஏன் கடந்து வந்திருக்காங்க? கடந்து போன இடுப்பு வலி திரும்ப கடந்து வருங்கிறதுக்காக மிரட்டி கடந்து வர வச்சிருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இப்போ சந்தோஷம் பொங்குதே பாட்டை எப்படி பாடுவாங்க? சந்தோஷமாவா பாடுவாங்க? சந்தோஷம் பொங்குதே இப்படி தானே பாடுவாங்க. அதுக்கு அவங்களும் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்ல வர்றேன். ஷீ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். இப்போ நல்ல ஒரு விஷயத்தை நுட்பமாக புரிஞ்சுக்கணும். அந்த தெய்வானை மாதிரி தான் ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. தெய்வானை மாதிரி தான் ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆன்மீகத்துக்கு மேலே அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நான் கேட்குறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய RSS பிஜேபிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கடவுள்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஆன்மீகத்துக்கும் RSSக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்மீகத்துக்கும் இன்னைக்கு இந்துத்துவ அரசியல்வாதிகளுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது ஒரு மந்திரம் மனப்பாடமாக தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ ஊழியக்காரனாகிய மறைப்பரப்பு பணியாளராகிய எனக்கு தெரிஞ்ச மந்திரம் கூட யாருக்கு தெரியாது? அந்த இந்துத்துவ அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. ஆனாலும் அதை விட்டுட்டு ஒரு பெருங்கூட்டம் மக்கள் வராத காரணம் என்ன? இல்லை, தெய்வானையுடைய ஹஸ்பண்டை விட தெய்வானை கும்பிடக்கூடிய கடவுளை விட தெய்வானையுடைய ஹஸ்பண்ட் பெட்டராக இருக்கணும்னு தெய்வானை எதிர்பார்க்குறாங்க. பாப்பா புரிஞ்சா? பாப்பா புரியல, சமைச்சிக்க என்ன மேக்கியா போடுறோம். ஹிந்தியாம்மா? நீங்கள் ஹிந்தி தானே? சிவப்பாக இருந்தாலே புரியுது, நீ பார்க்குறதுக்கு சிவப்பாக இருந்தாலே அவள் இந்திக்காரின்னு புரியுது. ஆக்சுவலாக நல்ல கவனமாக கவனிங்க. மனுஷனுக்கு பேராசை, அவன் கும்பிடக்கூடிய கடவுளை விட என் புருஷன் பெட்டராக இருக்கணும், நான் கும்பிடக்கூடிய கடவுளை விட என் பொண்டாட்டி பெட்டராக இருக்கணும், நல்ல ஒரு வாழ்வியல் தரமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உண்மையா இல்லையா? நான் கும்பிட்ற கடவுளுக்கு 2 மனைவி இருக்கிறதுனால என் புருஷனுக்கு 2 மனைவி இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒத்த தமிழச்சிக்க பேரை சொல்லு. தமிழ் கடவுள் முருகன் என்ன கடவுள்? தமிழ் கடவுள் தானே. அந்த தமிழ் கடவுளுக்கு 2 மனைவி இருக்கிறதுனால என் புருஷனுக்கும் 2 மனைவி இருக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பேரை சொல்லுங்க. இந்த தெய்வானை விஷயத்துல அந்த அம்மா சந்தோஷமாவே கிடையாது. கும்பிடுற கடவுளுக்கு 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கு.
ஆனால் தன்னுடைய புருஷன் 2வது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அந்த பச்சை தமிழச்சியால் தாங்க முடியல பிரதர், தாங்க முடியல. காரணம் என்ன? அவங்க கடவுளை விட பெட்டரான ஒரு புருஷனை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது கடவுள் இல்லை, 250 கூட வச்சிருக்கலாம். மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன். ஏன்னா மனுஷன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ எதற்காக இயேசு நமக்கு தேவை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலன்னா இப்படி குழம்பி கிடக்கக்கூடிய மக்களுக்கு கூட கிறிஸ்து தேவைப்பட மாட்டார். நான் கடைசியாக என்ன சொன்னேன்? பாப்பா வாட்ஸ் யுவர் நேம்? நடுவில் பேர் என்னப்பா? பிளஸ்ஸி. நல்ல அருமையான பேர் பாப்பா. சொல்லுங்கள் பாப்பா. கடைசியாக நான் என்ன சொன்னேன்? வாட்ஸ் யுவர் நேம்னு சொல்ல போகிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? இது மாதிரி தான் திருநெல்வேலிக்கு போயிருக்கும்போது மாடசாமி நான் இப்போ என்ன சொன்னேன்னு சொன்னேன். எப்படி சொன்னார் தெரியுமா? எழுப்பி நின்று கை கட்டிக்கிட்டு, மாடசாமி நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படி சொன்னீங்க. எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் கிளம்பி வர்றாங்க பாருங்க.